முதலே கேட்டிருந்தா சம்பளம் வாங்க முடியாதுமா ஊர்ல மொத்த வெய்ய வாங்க முடியாது. மன்னாரை வரவேற்பது தமிழ்நாட்டுடைய பண்பாடு இருக்காங்க. பாரத விடுதலை வருக எவ்விடத்தின் கல்வி என்று வந்து உங்களை வரவேற்பது இந்த குலப்பண்பாகும். நிமிர்ந்த நெஞ்சம், நீண்ட பார்வையும், பார்வை நேர்மையும், நேர்மையில் திறமையும், திறமையில் பெருமையும், பெருமையில் பொறுமையை கேட்கொள்ள உள்ளெடுத்து விளையாட வேண்டும் ஒரு குலமகனை வருக. தமிழ் சொல்லெடுத்து உரையாட உயிர் கொடுத்தவரை வருக. பறவைகளில் கடல் போல, விலங்குகளில் சிங்கம் போல, பாம்புகளில் அனந்தன் போல விளங்குபவரையே வருக வருக. ஆயுதங்களில் வஜ்ரேனம் போல, தேவர்களின் திறனை போல, சேனாதிபதியின் முன்னணி போல தோற்றமளிப்பவரையே வருக வருக. இந்த குறிஞ்சியில் வந்தனாகிய நம்பின் வளர்ப்பு புதல்வி நாம் தான். தாங்கள் மாநிலத்தில் வந்ததாக தெரிவித்தார்கள். கட்டுக்காவல் வந்து காவல் இருக்கின்றோம். நீங்க தேடி வந்தமான அண்ணனும் பார்க்கல, தோழியும் பார்க்கல, நானும் கூட பார்க்கலையா? ஐயா உங்க மான் எப்ப விடுமான் தேடி வந்தீங்களா? விரட்டி வந்தீங்களா? பிடிக்க வந்தீங்களா? அல்லது துரத்தி வந்தீங்களா? உங்க மான் என்னமானு அது எப்ப இருக்கட்டுமானு அதை எப்படிலாம் பிடிக்க போகின்ற விஷயத்தை கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்க பார்க்கலாம். வேட்டையாடு விளையாடு விருப்பம் போல உறவாடு வீரமாக நடைபோடு அடிக்கடி காத்த சுத்தி பார்க்கிறது என்னுடைய வழக்கம். வருடத்துல 12 மாசம் என்னப்பா வருஷத்துல 12 மாசம் 3 மாதம் வெயில் அடிக்க, 3 மாசம் காற்றடிக்க, 3 மாசம் மழை பொழியும், 3 மாசம் பனிவிடுது. இந்த 12 மாதங்களில் ஏற்படுற தட்பவெப்பத்தின் காரணமாக 12 மாதங்கள் ஏற்படுற தட்பவெப்பத்தின் காரணமாக, தட்பவெப்பம்னா என்ன அப்படின்னா பருவநிலை, இதனால காட்டில் பலவிதமான மாற்றங்கள் நடக்கும். அழகான பூக்கள் மலர்றது, காலக்கரைக்கால காட்சிகள் இருக்குது, காட்டுகள் பெரிய ஆறுகள் சிற்றாறுகளும் காற்றாறுகளும் ஏற்பட்டு போறது, இப்படி பலவிதமான இயற்கை சூழல் அடிக்கடி மாறுபடுற காரணத்தால தினமும் காட்டை சுத்தி பார்க்கறது நம்ம பழக்கம். தினமும் காட்டை சுத்தி பார்க்கறது நம்ம பழக்கம். அப்படி சுத்தி பார்க்கும் பொழுது இன்னைக்கு அன்றாட வேலைக்கு போய் ஆயிரக்கணக்கான ஒரு நாள் சிக்கத்தை பார்க்கிறேன், புளிய பார்க்கிறேன், கரையை பார்க்கிறேன், என்னமோ பார்க்கிறேன். ஆனா இன்னைக்கு ஒரு அழகான ஒரு மான் சொட்டமான குட்டி மான் எப்ப 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 அப்படியே பருவத்தை அப்படியே உடம்புற நினைச்சு கட்டி தூக்கி பண்ற மாதிரி ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மான். மானை பார்த்த உடனே கூட்டமா இருந்துச்சுன்னா விட்டு போயிருக்கலாம். கூட்டமா இருந்துச்சுன்னா தேவையில்லை, நமக்கு அவசியம் இல்லை. இல்ல குட்டி ஓட்டுச்சுன்னு வச்சுக்க அதையும் விட்டுட்டு போயிருக்கலாம். ஆனா தன்னந்தனியா நிக்குது, ஒத்தையில நிக்குது. இப்படிப்பட்ட ஒரு மானை கையால புடிச்சு கூட்டிட்டு போகணும். காலமெல்லாம் என் பக்கத்தில் இருக்கின்ற எண்ணத்தோட துரத்தி வந்தேன். வேகமா ஓடி வந்த அந்த மான் உங்களுக்கு சொந்தமான இடத்துல இருக்கு. உங்க அனுமதியோட மானை பிடிக்கணும். பிடிக்க முடியாமையோ பிடிக்க தெரியாமையோ நான் வரவே. ஆனா இந்த இடத்துல உங்க சம்மதத்தோட மானை பிடிக்கிறதுக்காக நிக்கிறேன். மானை பிடிக்க வழியை பாருங்க. ஏன்னா கட்டி கட்டியே பழக்கமா போச்சுன்னு அதை குறைக்க முடியாது. ஆமா
முல்லை நிலம் அவருக்கு சொந்தமான இடம். மனித மலை சார்ந்த இடம் குறிஞ்சி நிலம் எமக்கு சொந்தமான இடம். அப்பேற்பட்ட இடத்துல ஆக வெள்ளிமலையிலிருந்து வெள்ளிமலைக்கு வந்து என்னுடைய மான் குட்டியாகப்பட்டது உங்களுடைய திணை வனத்துக்குள்ளே புகுந்தது தலைவி என்ற முறையில் அனுமதி கேட்டு பிடிக்கணும். தன்னந்தனியா நிக்கிதான். அதாவது இவரை பார்க்கல எனக்கு கொஞ்சம் பரிதாபமா இருக்குப்பா. ஆமா ஏன்னு கேளுங்களேன், பிடிக்க தெரியாமலையோ பிடிக்க முடியாமலையோ வர கிடையாது. என்னங்க அவருக்கு தேவைப்பட்டதுன்றாரு, சொட்டமான குட்டின்றாரு, அருகமான மானுன்றாரு, அழகான மானுன்றாரு. அப்பேற்பட்ட மான் குட்டிய பிடிக்க முடியாம தானே வந்திருக்காரு. ஏப்பா தேவைப்பட்டது அப்படின்னா வந்த இடத்துல பிடிச்சிட்டு போக வேண்டியதானே. அதை விட்டு நாங்க வெள்ளிமலையில இருந்து வேலுமலைக்கு வந்து எங்க மான் குட்டி எங்கயா இருக்கு? மான் குட்டி இங்கெல்லாம் இருக்கு 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 இருக்கு. நானும் எத்தனையோ அவ்வளோ பார்த்துருக்கேன். காக்க இருக்க பார்த்துருக்கேன், அடக்கு இருக்க பார்த்துருக்கேன், முக்காக்கு இருக்க பார்த்துருக்கேன். எங்க வேறு வைக்கையா ஆளை கொடுத்துருக்காங்கள ஒப்படிப்பா முதல்ல என்ன வாட்ட சாட்டா யாருக்கிட்ட வந்து அதே ஆளை கொடுத்துருக்க முதல்ல. காக்கு இருக்கு, அரைக்கு இருக்கு, முக்காக்கு இருக்க பார்த்துருக்கேன். ஆனா இன்னைக்கு தான் முழுக்கு இருக்கு, முழுமையான இருக்க பார்த்துருக்கேன். மான் மேல ஒரு கிறுக்கு எப்பயாவது மாலை பிடிக்கணும், கட்டி அணைக்கணும், ஒரு உமா கொடுக்கணும். அடே அப்பப்பா உங்களுக்கு அப்படி இருக்குன்னா போய் யாருக்காவது கொடுத்துருவாங்க. அது சரி. கண்ணால் பார்ப்பது போய் காணால் கேட்பது போய் தீர விசாரிப்பது மெயின்ங்க. அண்ணன் மேலே விசாரிச்சோம். முதல் காவல் அண்ணே, இரண்டாவது காவல் அருமை தோழி, மூன்றாவது காவல்ல பரன் மேல இருந்து காவல் பார்த்துக்கிட்டு இருக்கல. எங்க காவலுக்கு மீறி எங்க பார்வைக்கு மீறி ஐயா ஐயா அவ்வளவுதாயா உங்க மானுங்க இல்ல. ஆனா மாடு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. என்ன சொல்றீங்க நீங்க வேடுவர் தானே? அப்ப உன்னேடப்பா வேடுவர் தானே? எப்படி தெரியுதுன்னா நான் பேசுற பேச்சுக்கு தான் ஆமா போடணும், ஈடு போடணும். அப்படியா? அப்படிதான் வேடுவர் தானே. கையில என்ன வச்சிருக்கீங்க? கடை. கடை அதுக்கு மாற்று பெயர் இருக்கா? சரம் மாலி கடை பகலி வண்டு கதரம் கங்கபத்திரம் அத்திரம் கோர் சிலிமுகம். இதற்கு இந்த சிலிமுகத்தோட தன்மை என்ன தெரியுமா? ஒரு தடவை காமிச்சா போதும் கவர் கப்பி எடுத்துக்கிட்டு வந்துடும். இன்னொரு விஷயம் சொல்றீங்க, என் கையில இருக்கு பாத்தீங்களா சிலிமுகம், இதோட தன்மை மத்த எல்லா பேரு கையிலும் இந்த சிலிமுகம் இருந்தாலும் இதுக்கு மட்டும் தனி ஒரு விசேஷம் இருக்கு. இப்ப மத்த சிலிமுகத்துல கயிறு இருக்கா? மத்த கயிறு பாருங்க. இந்த மஞ்சள் கயிறு எதுக்கு? நான் தேடி வந்த மானை நீங்க எப்படி கொடுத்துருவீங்க இருக்கிறீங்க. அப்படி கொடுத்த உடனே இந்த மஞ்சள் கயத்தை கலட்டி அதோட கருத்தை கட்டி இந்த இடத்தை விட்டு நான் கூட்டிட்டு போயிருவேன். ஆக தட்டி கொடுத்து வேலை வாங்க தெரியும், தடவி கொடுத்து வேலை வாங்க தட்டி கொடுத்து வேலை வாங்க தெரியும். ரொம்ப நைவா நல்ல விதமா. அப்படியா? இன்னொரு விஷயம் சொல்லி வந்தீங்களா, நாங்க வச்சதுதான் சட்டம், நாங்க வச்சதுதான் சட்டம், நாங்க பேசுறதுதான் பேச்சு, நாங்க பேசுறதுதான் பேச்சு. இதெல்லாம் 10 மணிக்கு ஆரம்பிச்சு இது வரைக்கும் நான் வர்ற வரைக்கும் நீங்க எல்லாம் பண்ணது வரைக்கும் சரிதான். உங்க சட்டமா இருந்துச்சு, உங்க பேச்சா இருந்துச்சு, நீங்க வச்சதா இருந்துச்சு. ஆனா எப்ப நான் வெளியில வந்துட்டோம் இனிமேல் நான் நினைக்கிறேன் நான் பேசுறேன் இடம் ஏன் இடம் எனக்கு சொந்தமான இடம். இங்க வந்துகிட்டு உங்க சௌரியத்துக்கு பேசக்கூடாது. நான் வச்சதுதான் சட்டம். ஏன் நான் பேசுற பார்த்துக்கிட்டா ஈடு போடணும். நல்ல ஆமா போடுறதுக்கு எனக்கு ஒரு ஆம்பளை வேணும். இன்னைக்கு வந்திருக்க ஆம்பளை நீங்கப்பா யாருகிட்ட வந்து யாருங்க அதெல்லாம் ஒண்ணு தெரியாத வருவான். அவட்ட போய் வச்சுக்கிறேன் புரியுதா? என்ன அவசரப்படாது, என்ன அவசரப்படாது. ஆம்பளை ஆமா நிறைய இடத்துல போடுவேன் பொம்பளைக்கு தெரியுமா? ஆம்பளை வந்து பொம்பளைக்கு நிறைய இடத்துல ஆமா போடுவேன். ஆமா போடுங்க சும்மா. ஏன்னா சந்தன மகாராஜனுக்காக ஒரு நேரம் ஆமா கந்த அதாவது கங்கைக்காக சந்தன மகாராஜன் ஒரு ஆமா போட்டேன். சரி எதுக்காக போட்டேன்? ஏன் போட்டேன்? காட்டுக்கு வேட்டைக்கு போறேன். அப்படி வேட்டைக்கு போட்டு அழகான ஒரு பெண்ணை பாக்குறேன். சரி அழகான இந்த மாதிரி வச்சுக்கணும், இந்த மாதிரி வச்சுக்கணும். இந்த அழகு மாதிரி அப்படியே சும்மா அப்படியே கொட்டி கிடக்குது உடம்பு முழுசு. அப்படி இந்த பெண்ணை பார்த்த உடனே அதை ஆசை வச்சுட்டு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். நான் உன்ன கல்யாணம் ஒண்ணு சந்தன மகாராஜன் யாரை கேட்கிறேன்? கங்கையை கேட்கிறேன். அப்ப கங்கை சொல்றா இங்க வா, என்னை கல்யாணம் பண்ணி ஒரு சொல்ல குடும்பம் நடத்த முடியாது உன்னால. என்ன ஆளுவாரு கிடையாது, என்ன அடக்குவாரு கிடையாது. நான் வச்சதான் சட்டம், நான் பேசுறதான் பேச்சு அப்படின்னு யார் சொல்றா?
கங்கை சொல்றா சரி. சரிமா உன் பிரச்சனை என்னன்னு கேட்கிறேன். அப்பத்தே அவன் சொல்றா என் மேல ஒரு ஆசைப்பட்டு நீ கல்யாணம் பண்ற, ஆனா நான் என்ன செஞ்சாலும் நீ கேட்கக்கூடாது, நான் என்ன செஞ்சாலும் நீ கேட்கக்கூடாது சொல்றேன். சரின்னு கல்யாணம் பண்ணியாச்சு. முதல்ல கல்யாணம் பண்ண 10 மாசத்துல ஒரு பையன் பிறக்கிறேன். அந்த பையனை என்ன பண்ண தெரியுமா, தூக்கி ஆத்திர வீசினான். ஒரு பெத்த குழந்தைய, அது ஆண் குழந்தை, அந்த ஆண் குழந்தைய பெத்த உடனே தூக்கி ஆத்திர ஊத்துறான். புருஷங்க பொறுக்க முடியல. ஏமா பெத்த மகனை ஆத்திர வைக்கிறீங்களா, இவனை எப்படி நம்ம என்ன எப்படி கேட்கறது? ஆனா என்ன சொல்லிருக்கா, எந்த காரணத்தை கொண்டு நான் என்ன செஞ்சாலும் நீ கேட்கக்கூடாது, அப்படி நீ கேட்ட அப்படியே அவன் எப்படி போயிருவேன்னு சொல்லிட்டான். ஆனா இவன் மேல உள்ள மோகம் குறையல, அவன் மேல உள்ள மோகத்துல குறையாம பேசாம இருந்துட்டேன். ஏப்பா ஒரு பிள்ளை 2 பிள்ளை 3 பிள்ளை 4 பிள்ளை 7 பிள்ளை 7 குழந்தையும் பிறந்த உடனே ஆத்தலுக்கு எரிஞ்சிடான். அது வரைக்கும் பொறுமையா இருக்கேன் ஆம்பளை, அது வரைக்கும் ஏன்னு கேட்கல. ஆனா இவளுக்கு மேல உள்ள மோகத்தின் காரணமா நம்ம ஆமாப்பட்ட தப்பா போச்சேன். இவன் மேல உள்ள மோகத்தின் காரணமா நம்ம ஆமாப்பட்ட தப்பா போச்சு அப்படி சொல்லிட்டு இது இப்ப குழந்தை பார்க்கல, இவனை வரக்கூடாது முடிவுக்கு வந்துட்டேன். 8ஆவதாக குழந்தை பிறந்தது. 8ஆவதாக குழந்தை பிறந்தது. அதை தூக்கி ஆத்துக்கு போடப்படல. உன் மேல உன் ஆசை வச்சு தப்பா போச்சுல, உன்னை வேண்டி விரும்பித்தான் நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன். ஆனா நீ என்ன பண்ணிட்ட, கொஞ்சம் கூட யோசிக்காம 8ஆவது ஆத்திர விட போறிய அப்படின்னு போத. அப்பதான் அவன் தான் கங்கை சொல்லிச்சான், இனிமேல் ஓமுல நான் குடியிரு வாழ மாட்டேன். எப்ப 8 பிள்ளை தப்புடாத, இனிமேல் ஓமுல நான் வாழ மாட்டேன். எப்ப என்னை எதிர்த்து நீ கேள்வி கேட்டையோ இனிமேல் உன் கூட இருக்க மாட்டேன்னு மறந்துட்டான். பார்த்தா அந்த ஆம்பளை பிள்ளை கையில் வச்சிருக்கேன், என்ன செய்யுது? அப்ப மறுபடியும் வேண்டி விரும்பி கேட்டது, மறுபடியும் கங்கை காட்சி தர்றா. இந்த பையனை குறிப்பிட்ட காலம் வரை வச்சிருந்து நீ வளர்த்து எங்களை கொண்டாந்து கொடுத்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. கொடுத்தா வளர்த்தேன். அவன் தான் யாரு? பீஷ்மராகப்பட்டவன். மகாபாரதத்தில் பீஷ்மராக தேவவிரதனாக வாழ்ந்தவன் அந்த அவன். என்ன காரணம் இதை எதுக்காக தேவவிரதன் பேர் வந்து இதை எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, இந்த பொம்பளைக்கு ஆமா போட்டு சொன்னீங்களே, நாங்க வந்து நீங்க வந்தா எங்களுக்கு ஆமாத்தான் போடணும், பொம்பளை வச்சு ஆமா போட்டு சரிதா இப்படி நடந்து வச்சு. இப்ப நான் என்ன கேட்கிறேன் உங்களை, பேசுறீங்கல்ல, ஆம்பளை வேலைக்கு போறாங்க, பொம்பளையை தான் பாக்குறாங்க, பெண்ணை பார்த்தாரு பெண்ணுக்கு ஆமா போட்டாரு, இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு. அதே போல துஷ்யத்தை வேலைக்கு போறியா, யார பாத்தியா? பொம்பளைய சகுந்தலைய பாத்தியா? அடே அப்பா உன்ன மாதிரி. அடே அப்பா அது என்ன மாதிரி அப்ப ஒண்ணே மாதிரி ஒரு ஆள் வந்து அப்படி மயங்கி அப்படி போய் ஆம்பளை என்ன நடக்குது? துஷ்யத்தை வேலைக்கு போறியா, சகுந்தலைய பாத்தியா? நீங்க சொன்னது போல சங்கர மண்ணை வேட்டைக்கு போனா கங்கைய பாத்தியா, பாண்டு மண்ணை வேட்டைக்கு போனா மாதிரி தேவியை பாத்தியா? இப்படி நிறைய பேர் போறவங்க எல்லாம் பொம்பளை தான் பாக்குறாங்க, வேட்டைக்கு போறாங்க, பொம்பளைய பாக்குறாங்க, நிகழ்வு நடந்தது. ஆனா பாண்டு மண்ணை வேட்டைக்கு போனானே, பாண்டு மண்ணை வேட்டைக்கு போனால யார பாத்தியா? மாதிரி என்ற பெண்ணை பாத்தியா? பாத்தியானா? நீங்க சும்மா இருங்க, நம்ம எல்லாம் பெண்களை பார்த்த உடனே ஆண்கள் முதல் பொய் சொல்றது என்னன்னா, ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு முதல் பொய்யை அண்ணனே அண்ணன் மாயமா. காரணம் என்னன்னா, பெண்களோட பலவீனத்தை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிறேன். தட்டுனா என்ன நடக்கும் அதான் நீங்க சொன்னீங்க, ஆரம்பத்தை தட்டி வேலை பார்க்க தெரியும், தடவை கொடுத்து வேலை பார்க்க தெரியும். அதுக்கு நீங்க விளக்கம் சொல்லணும். ஆமா, அந்த விளக்கம் என்னன்னு சொல்லணும், அது இருக்கட்டும். ஆக பாட்டு பண்ண நாட்டுக்கு போனியா, மாதிரியை பாத்தியா? மாதிரியை பாத்தியா? பார்த்தனால என்ன நடந்தது இதான் பாருங்க. வேட்டைக்கு போனவங்க எல்லாம் பெண்களை பாக்குறாங்க. ஆனா ஒரு இடத்துல ஒரு விஷயம் என்னன்னா, பாட்டு பண்ண வேட்டைக்கு போனானே, போன இடத்துல ஒரு சாபத்தை வாங்கினியா. யாருக்கிட்ட சாபத்தை வாங்கினியா? சும்மா வாங்க பேசுங்க, புராணத்தை ரசிக்கிறாங்க, உங்களை வச்சுதான் நீங்க பேசணும். பாட்டு பண்ண வேட்டைக்கு போன, வேட்டைக்கு போன இடத்துல ஒரு சாபத்தை வாங்கினியா. எந்த இடத்துல சாபத்தை வாங்கினியா? ஒரு முனிவர் பொண்டாட்டி இருக்காங்க. சரி, உலகத்துல ஐயா நீங்க மாலை பார்க்க வந்திருக்கீங்க, மாலை தேடி வந்திருக்கீங்க. இவரு வேட்டைக்கு போன என்ன செய்யறான்? மாலை தேடி தான் போயிருக்கேன். யாரு வேட்டை போனது? பாண்டுமண்ணே மாலை தேடி போகல, மாலை தேடி தான் போயிருக்கேன். சொல்லுங்க. ஒரு நாட்டுக்கு அரசன் நான் புரிஞ்சுக்க முதல்ல. ஒரு நாட்டுக்கு அரசன் வேட்டைக்கு போறேன். வேட்டைக்கு போறப்ப ஒரு முனிவரும் அது மாதிரி இவன் திருட்டுத்தனமா இருக்கேன். உலகத்துல ஒரு கலவி, ஒரு ஆணும் பெண்ணு சந்தோஷமா இருக்க விஷயம் இருக்குதுயா. இதுல உலகத்துல
எந்த ஒரு மிருகம் வந்து புணர்ச்சியில கனவில ரொம்ப அளவுக்கு அதிகமான சந்தோஷம் கிடைக்கும்னு பேசி பார்த்தாங்களா, அப்பத்தான் மாந்தரும் புணர்ச்சியும் மனித புணர்ச்சிக்கு மாந்தரும் புணர்ச்சி வந்து மனித புணர்ச்சிக்கு ஈடாகாதான்ட்டாங்க. அப்போ ஒரு ஆண்மானும் பெண்மானும் எப்படி கூடி கனவில இருக்கோ அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் உலகத்திலே கிடையாதுன்ட்டாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு முனிவர் கொண்டாட்டி ஆண்மானாகவும் பெண்மானாகவும் மாறி கலவிட்டாங்க. என்ன முனிவர்னா யார் அவரு? நீ சொல்றது முனிவர். என்ன பண்ற பாண்டு பண்ண இப்படியே வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கேன். வந்தோடனே ஒரு ஆண்மானை பெண்மானை பார்த்தோன்னு புரிய வச்சுட்டேன். அடிச்சுட்டேன், பானத்தை போட்டேன். அடிச்ச உடனே அடிபட்டு வந்தது ஆண்மான். ஓடி போய் பாக்குறேன், அப்பதான் ஆண்மான அம்புல நெஞ்சு ஊத்துக்கிற முனிவர் கிடைக்கிறார் ஒரு சுயரூபத்தோட. ஆஹா ஐயோ தெய்வமே மனிதனுக்கு சேர்க்கிறேன். அவர் தான் அப்ப சொன்னார கொலகார பாவி கெடுத்து எந்த நேரத்துல கெடுத்தேன் எப்படிப்பட்டோம். நானும் என் மனைவி ஒண்ணு கூட நீ பானத்தை போட்டுட்டேன். இப்படி ஆனா நீயும் பொண்டாட்டி ஒண்ணு கொடுங்க என்னடா ஓ சிரசாகப்பட்டது தயாராகப்பட்டது வெடிச்சு போயிட்டு சாபத்தை வாங்கிருக்கேன். ஏன் நீங்க நாங்க பேசக்கூடாது? இப்படிப்பட்ட சந்தோஷம் அது. சரி இதை கெடுத்து ஏன்னா முக்கியமான விஷயம் இருக்கிறது கவனிக்கிறேன். வேட்டையின் தத்துவம் அதைத்தான் பேசும்போது முக்கியமான விஷயத்துக்கு வரும். வேட்டையின் தத்துவம் வேட்டையின் தர்மம். வேட்டையின் தத்துவம் என்ன? கொண்டு வாழ்ந்தது கொண்டுவா. வேட்டையின் தர்மம் என்ன? கிழட்டு அதாவது ஒரு கிழட்டு குட்டியாருக்கு எந்த விலங்கிலையும் கொல்லக்கூடாது. நோய்வாய்ப்பட்டு ஒரு ஆணினமும் பெண்ணினமும் ரெண்டு பேரும் ஒண்ணு கூட புணர்ச்சியில் இருக்கிற கொல்லக்கூடாது. எந்த காரணத்தை கொண்டு ஒரு ஆண் மிருகமும் பெண் மிருகமும் சந்தோஷமா இருக்கும்போது கெடுக்கப்படாது. அப்ப அதை கெடுத்தாலே அதனாலதான் சாபத்தை கொடுத்தேன். நான் எப்படி ஒரு மன்னனாக இருந்து வேட்டையின் தர்மமே உனக்கு தெரியாம ஒரு சந்தோஷமா இருக்கிற நீ கெடுத்த ஒரு காரணத்தால உன் பொண்டாட்டியை நீ வந்து சந்தோஷ உணர்வோட எப்படி சொல்றையோ அப்பயே மண்டை படி செத்து போய் சாபத்தை கொடுத்துட்டேன். இப்ப நான் கேட்கிறேன், ஏன்னா உங்க மக்கள் நீங்க வச்சதா சட்டம் எல்லாம் அப்படித்தான் நடக்குது. பரவாயில்ல அதெல்லாம் இருக்கட்டும். சாபத்தை கொடுக்கேன்றாங்களே அப்புறம் எப்படி பாண்டு புத்திரன் பிள்ளைங்கன்றாங்களே யாரு இல்ல பஞ்ச பாண்டவர்ன்றாங்கல்ல. சரி தர்மன் திருமன் அர்ஜுனன் அவனும் சகோதரன் இந்த ஐவரும் வந்து பாண்டு மண்ண சாபத்தை வாங்கிட்டேன். சரி பொண்டாட்டியோட மனைவியோட ஒண்ணு கூடனா சிரசாகப்பட்டது வெடிச்சு போயிருந்து சாபத்தை வாங்கிட்டேன். பாண்டவன் அண்ணன் யாரு? இங்க பாருங்க, நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. அதாவது இங்க பாருங்க, அதாவது வியாசர் என்ற முனிவரோட அம்பை அம்பாளிக ரெண்டு பேரும் ஒண்ணு விடுறாங்க. ஒண்ணு விடுறதுனால பிறந்தது யாரு தெரியுமா? வியாசரை பார்த்து அறுவடைப்பட்டாங்க. யாரு? அம்பை. அறுவடைப்பட்டு போனாங்க. முனிவர் தானே எனக்கு அறுவடை இருக்கேன். இவனை பார்த்து அறுவடைப்பட்டு அந்நியாரு கடி இல்ல வருது எனக்கு கதைக்கு வருது. ஆக பார்த்தாரு யாரு? அம்பை பார்த்தா இவன் வந்து முனிவரா ஏன்னா குலம் தலைக்க பிள்ளைங்க வேணும்ல. அப்ப பிள்ளைங்க வேணும் அப்படின்னா இந்த முனிவரோட ஒண்ணு விடணும் அப்படின்ற காரணத்தினால இந்த முனிவரை பார்த்து அறுவடைப்பட்டு கண்ணை மூடிக்கிட்டே போனானா. யாரு? அம்பை. கண்ணை மூடிக்கிட்டே போனதுனாலதான் கண் குருடனா போனா திருராசன். அதே அம்பாளி என்ற பெண்மணி போனா. அடுத்து எப்படி போனா? முனிவரோட ஒண்ணு கூடணும். இவனை பார்த்து அறுவடைப்பட்டு வெள்ளை துணியை மூடிக்கிட்டே போயிருக்கான். அதான் வெண்குஷ்ட ரோசியா பிறந்தையா. யாரு? பாண்டு மன்னனாகப்பட்டவர். அப்ப அண்ணன் யாரு? திருராசன் தானே. திருராசனும் பாண்டு மன்னன். திருராசன் கொண்டாடி யாரு? அரே அப்ப காந்தாரி. காந்தாரி கர்ப்பமா இருக்காயா? என்னைய பேச விடுங்க, அதுக்கப்புறம் பேசுங்க. காந்தாரி கர்ப்பமா இருக்கா? இல்ல நீ கேட்டது என்ன? பஞ்சவாடல் எப்படி வந்தாரு கேட்டல? கேட்டோம்ல, அது கேட்டேன். சொல்லுங்க. திருராசன் கொண்டாடி காந்தாரி கர்ப்பமா இருக்கா. சரி அவ கர்ப்பமா இருக்கிற எத்தனை மாசம் கர்ப்பமா இருக்கா? 36 மாசம். எத்தனை மாசம்? 36 மாதங்கள் கர்ப்பமா இருக்கா அவ. இதுக்கு கூட இந்த பாண்டு மன்னன் என்ன பண்றேன், இந்த சாபத்தை வாங்கிட்டேன் பாத்தியா. தன்னோட மனைவியாகப்பட்ட மாத்திரை கூட்டிட்டு வந்து இறைச்சனை காட்டுக்குள்ள இருக்கேன். காட்டுக்குள்ள இருக்கும்போது ஒரு நாள் விஸ்வாமித்திரர் சப்த ரிஷிகள்ல வந்து எல்லா பேரும் சேர்ந்து நாங்க கைலாயத்துல சொர்க்கலோகத்துக்காக போய்கிட்டு இருக்கோம். கைலாயத்துல சிவனை பார்த்து நாங்க போய்கிட்டு இருப்போம். அதுதான் போய்கிட்டு வந்து எல்லா பேரும் நடந்து போய்கிட்டு இருக்கும் பொழுது அவருக்கு பின்னால காட்டுக்குள்ள தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த அந்த பாண்டுங்கிற நடந்து போறேன் கூட. அவன் போன உடனே அகத்தியர் இருக்காருல, அவர் நிப்பாட்டி முதல்ல நிப்பாட்டிய முதல்ல எங்க போறீங்க? நீங்க நாங்க சொர்க்கலோகம் போறோம். நீ கைலாய முதல்ல சிவனை பார்த்துட்டு சொர்க்கலோகத்துக்கு போறோம். நீ எங்க ஊரை வர்றீங்க? எங்க வர்ற? உங்களோட நானும் வர்றேன். நானும் உங்களை மாதிரி காட்டுக்குள்ள சாமியார் இருக்க நானும் தவ வாழ்க்கிறேன். வரக்கூடாது. பூலோகத்துல கல்யாணம் பண்ணி வாரிசு இல்லாத யாரும் அங்க வர்றதுக்கு சட்டம் கிடையாது. அப்படி விஷயத்த சொன்னது யாரு? அகத்தியர். அகத்தியர் நாம சொல்றோம்ல கல்யாணம் சொல்லி அகத்தியர்
பொண்டாட்டி வரணும் உலோக முத்திரை பேரு கல்யாணம் முடிச்ச அகத்தியர் உலோக முத்திரை என்ற மகனை கல்யாணம் பண்ணிருக்காங்க. அவருக்கு ஒரு பையன் குழந்தை இருக்கு. ஆனா அதையும் மீறி இதை கேட்டோடனே பாண்டவனுக்கு மனசு ரொம்ப வருத்தப்பட்டு போச்சு. இனிமே நம்ம உயிரோடு இருக்கப்படாதா ஏன்னா வாரிசு உலகத்துல கிடையாது. இப்போ நம்ம அடுத்தடுத்து போனதுக்கான இறைவனை பார்க்க போற அங்கேயும் வழி இல்லைட்டானே இனிமே நம்ம உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்னு அவனா ஒரு தற்கொலை பண்ற முயற்சியோட போகும்போது அப்பத்தான் குந்தி தேவி சொல்றா, ஒண்ணு வருத்தப்படாதீங்க, ஒண்ணு வருத்தப்படாதீங்க. நீங்க சரின்னு சொன்னாக்க விஷயம் முக்கியமானது. நீங்க சரின்னு சொன்னாக்க குழந்தைகளை நான் பெற்று தர்றேன். ஏன்னா நான் அந்த மாதிரி வந்து முனிவருக்காக பணிவிடை செய்யற காலத்துல அவர் 5 மந்திரத்தை சொல்லியிருக்காரு. அந்த மந்திரத்தை நான் சொல்லி ஒவ்வொரு ஆளா சொன்னேன். இல்ல கொடுத்தது 5 பிள்ளை தான். அது முன்னால முடிச்சுட்டு முடிக்க அதுக்குள்ள இன்னும் முடிக்கிறதுக்குள்ளே ஏன் அந்த வார்த்தையை கொடுத்து முதலாக உன்னை போட்டு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாலே யார வச்சுட்டா ஐயா வேணுவரியா. ஆனா உண்மையிலே சொல்றேங்க, புராணத்தை பேசுங்கன்னு சொல்லி வந்தாரு பாத்தீங்களா, இப்பதான் தெரியுது புராணத்தை ரசிக்க முடிய போகுது அப்படின்னு சொல்றாரு. பரவாயில்ல. நாம பேசுற இந்த கதைய நமக்கு முன்னால பல நம்மளுக்கு பெரிய பெரிய நடிகர்கள் பேசியிருப்பாங்க. அதையும் அவங்க பாத்துருக்காங்க. அதுக்காக சொல்றேன். பாத்தீங்களா எவ்வளவு விஷயம் வந்து பாத்தீங்களா. ஐயா ரொம்ப நன்றி, நீங்க பேச சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சரி, உங்களோட அந்த ஆதங்கத்தை நாங்க ஏத்துக்கிறோம். தாராபாய் யாருன்னு தெரியுமா நீங்க சொல்ற அம்மா? தாராபாய் சொல்றேன். என்ன காரணம்னா அப்ப கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து பரிசோதிக்க விடுவதற்காக யார என்ன பண்றா, சூரியனை தூக்கி மாத்திரை போட்டுறா. அப்ப சூரியன் மூலமா பிறந்தவன் யாரு? கரணை. அவ அப்ப பெரிய பெரிய மனுஷாவே ஆகல. அதுக்கு முன்னாடி குழந்தை பிறந்த ஒத்துக்கலாம் உலகத்துல தப்பு இல்லையா? அதனால ஆத்திர விட்டுறா. அதற்கு அடுத்து இந்த 6 மாத்திரைகளை மந்திரத்தை கையில வச்சிருக்காங்க. அப்பதான் போய் கேட்கிறான். அதுக்கு மேல போய் கேட்கிறா. யார்கிட்ட கேட்கிறா? பாண்டு. நீங்க சம்மதப்பட்டா நான் வந்து இந்த மாதிரி குழந்தை உங்களுக்கு பெற்று தர்றேன் அப்படின்னு போது அவன் என்ன சொல்றேன், இதுல கட்டுல புருஷன் ஒத்துக்கிறேன். இல்ல ஒத்துக்கிறானா? எப்பா இன்னைக்கு நம்ம பேசுறோம்ல, எப்பா குழந்தை இல்லப்பா, அது என்னமா டெஸ்ட் டிப்பாது இல்லையா? ஒரு இன்னொரு ஆணின் விந்தணுவை எடுத்து வச்சு கற்பப்பையில வச்சுட்டு குழந்தை பத்துக்கிறது. இன்னைக்கு அதுக்கே ஒத்துக்க மாட்டேங்க, அப்படியே ஏத்துக்க மாட்டேங்க. ஆனா பாருங்க, புராண காலத்துல ஒத்துக்கிட்டா பாருங்க. மகாபாரதம் சாதாரண நடந்ததா? 4வது யுகத்திலே நடந்த ஒரு விஷயம். அந்த யுகத்திலேயே என்ன நடக்குது அப்படின்னா, இன்னொரு ஆணின் மூலமாக தன்னோட மனைவி ஒரு குழந்தை பெற்றுக் கொள்வதை ஒரு ஆம்பளை ஏத்துக்கிட்டேன். வாரிசுக்கு வேணும் சொல்லி யார் ஏத்துக்கிட்டது? பாண்டுவன். அப்ப முதலாக பிறந்தவன் யமதர்மன் மூலமாக ஒரு மாத்திரம் பிறந்த யாரு? தர்மன். தர்மன் பிறந்துட்டான்ற செய்தி யாருக்கு தெரிஞ்சிச்சு? அங்க சொல்லுங்க, யாருக்கு தெரிஞ்சு? யாருக்கு தெரிஞ்சு? இப்ப திருதராஷ்டிரம் பொண்டாட்டி காந்தாரிக்கு தெரிஞ்சிச்சு. அப்ப காந்தாரிக்கு தெரிஞ்ச உடனே அவ பொங்கிட்டான். என்னடா குழந்தையே பெத்துக்கிறாத ஒரு ஆம்பளை இருக்கா, அவன் பொண்டாட்டி பிள்ளை பத்திருக்கா, நம்ம 36 மாசமா கர்ப்பமா இருக்கான், நம்ம பிள்ளை பக்கம் சொல்லி பக்கத்துல இருந்த உலக்கை எடுத்து குத்திட்டான். உலக்கை எடுத்து குத்துற உடனே அந்த கர்ப்பமா இருந்த அந்த கரு கதியா அப்படியே ரத்தமா முழுது வெளியே ஓட ஆரம்பிச்சு. ரத்தமா ஓட ஆரம்பிச்சு. அதுக்குதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்ன அடுத்த வீட்டுக்காரி அந்த அம்மாதி குதிரை ஓட ஆரம்பிச்சு. அப்பதான் வந்து பாக்குறா யாரு? மாமி வந்து பாக்குறா, என்னடா இப்படி கிடக்கு, ரத்த கிட்ட கிடக்கு, என்ன செய்யற? அப்பதான் கூப்பிடா தன்னோட மகனாகப்பட்ட வேத வியாசனை கூப்பிடா. நீங்க வாடா, குடும்பத்துல பிரச்சனை ஆகி போச்சு. இப்ப நடக்கிறது இல்லையா? ஒரு குடும்பத்துல பிரச்சனை, குடும்பத்துல மூத்தவரை கூப்பிடுறா, ஏ வாப்பா நீ வந்தா பிரச்சனை சரியாகும், வாயா முதல்ல வந்து இதை பேச முடியா? அப்புறம் வந்து வியாசர் வந்து பாக்குறாரு, ரத்தமா ஓடி கிடக்கு காந்த ரத்தமா அப்படி ஓடி கிடக்கு. ஆஹா அதாங்க ஓடி வந்த ரத்தத்தை பூரா அள்ளி வச்சு, ஓடி வந்த ரத்தத்தை பூரா கொஞ்சம் கொஞ்சமா அள்ளி ஒரு பெருசு மண் குடுமையில வைக்கிறாங்க. 101 தான் வச்சுக்க வர்றாங்க. ஒரு சாதாரண மண் குடுவையில அள்ளி வச்சு 101 ஒரு பெண் குழந்தை, 100 குழந்தை. துச்சலை என்ற பெண்மணி, துச்சலை ஒரு பேரு. 101 கலையத்தில் அடக்க ஒரு பெண் 100 ஆண் இருந்து. அப்ப
இத கேட்ட உடனே அவ என்ன பண்ற அடுத்து குந்தி ரெண்டாவதா யார கூப்பிட்டு பீமன் பார்த்தாரு யார் மேல பாத்துக்கிட்டாமா அதுக்கு குந்திக்கு யமதர்மனுக்கு தருமே குந்திக்கு வாயு பகவானுக்கு பீமே குந்திக்கு இந்திரனுக்கு அர்ஜுனே எப்படி 3 குழந்தைகளை பெற்று பார்த்துட்டு கடைசியா பாருங்க அவனுக்கு ஒரு இது சொன்னான் நம்ம புருஷனுக்கு 2 கொண்டாட்டி நம்ம புருஷனுக்கு சகோதரி மாதிரி கொண்டாட்டி கூட மாத்திரி ஒருத்திருக்கா நம்ம மட்டும் 3 பிள்ளையை பத்திக்கிட்டாங்க அவள வந்து தப்பா பேசுவாங்க உலகத்துல அப்படின்னு சொல்லி சரி அவகிட்ட இருந்து குளிய மாத்திரை கொடுத்து இந்த மந்திரத்தை நீ சொல்லு அப்படின்னு அவங்க மேல பிறக்கிற யாருமா அஸ்வினி தேவருக்கும் மாத்திரை தேவைக்கும் நகுல சகாதேவி புரிஞ்சு வச்சா அஸ்வினி தேவர்கள் மூலமாக நகுல சகாதேவி பிறக்கிறேன் அப்ப எந்த காலத்திலேயே எந்த விஷயத்தை எப்ப ஏத்துக்கிட்டா பாத்தியா இருந்த பூராவே உலகத்துக்கு பிள்ளைங்க வேணும்னு நீங்க சொன்னீங்களே துர்வாச முனிவர் மந்திரத்தை நினைச்சு எதை நினைத்த மாத்திரத்துல அந்த அம்மா எதை வந்தாலும் வந்துருமா எது கேட்டாலும் கிடைச்சிருமா ஆமா அப்பதான் அந்த அம்மா என்ன செய்யறாங்கன்னா அண்ணே அப்பா சொன்ன மாதிரி கொடுத்தது 5 பிண்டம் ஆனா புள்ள வந்து 6 பிள்ளை சூரிய பகவான் பிறந்தாரு கர்ணே அதை எப்படி போய் விடுறது ஆக இந்த அம்மா அதாவது அவரு கொடுத்தது 5 பிண்டம் ஆனா பிறந்தது 6 பிள்ளை என்ன காரணம் குந்திதேவி என்ன நினைக்கிறாங்க சிறு வயதிலே சூரிய பகவான் நினைச்சாங்கன்னா சூரிய பகவான் அப்படி நினைச்சு கையை நிட்டாலும் கர்ணன் பிறந்தாரு அப்ப ஒரு பிண்டத்தை சாப்பிட்டாங்க மீதி இருக்கக்கூடிய பிண்டம் எத்தனை 4 பிண்டம் இருக்கு கர்ணன் பிறந்துட்டாங்கல்ல 4 பிண்டம் இருக்கு அடுத்து குந்தி யாரும் நினைக்கிறாங்க யமதர்மன் நினைச்சு ஒரு பிண்டத்தை சாப்பிடுறாங்க அப்ப யமதர்மன் கர்ணன் பிறந்துறாரு மிச்சம் இருக்கிறது 3 அடுத்து வாயு பகவான் நினைக்கிறாங்க வாயுக்கு குந்திதேவிக்கு பீம பிறந்துறாரு 3 பிள்ளை இப்ப 4 பிள்ளை வந்துச்சு 2 தான் இருக்கு அப்படிதானே இருக்கு அடுத்து இந்த குந்திதேவி யாரும் நினைக்கிறாங்க இந்திரன் நினைக்கிறாங்க குந்திதேவிக்கு இந்திரனுக்கு அர்ஜுனன் பிறந்துறாரு மீதி மிச்சம் இருக்கிறது எத்தனை ஒரே ஒரு பிண்டம் ஆனா பிறந்தது 2 பிள்ளை அவர் சொன்னது சொல்லுங்கப்பா ஆனா ஒரு பிண்டம் பிறந்தது 2 பிள்ளை நடுல சகாதே அப்பதான் நம்ம அவர் வேறு சொன்ன மாதிரி அந்த அம்மா நினைக்கிறாங்க நம்ம 3 பிள்ளை பத்துட்டோம்ல மாதிரி குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த சரிபாதியா கொடுத்துருக்காங்க ஒரு பிண்டத்தை மிச்சம் இருந்த ஒரு பிண்டத்தை அதாவது 2 சரிபாதியா கொடுத்துருக்காங்க அஸ்வினி தேவர் யாரு இரட்டை சகோதரர்கள் ரெட்டை சகோதரர்கள் அதனாலதான் இவங்க சரிபாதியா கொடுத்ததுனால நகுல சகாதேவி அப்படின்னு 2 பேரும் வந்தாங்க அந்த தர்மன்ற ஒருத்தன் தர்மமா எல்லாத்தையும் நினைப்பான்ற ஒரு காரணத்துக்காக அதுல இன்னொரு விஷயத்தை வச்சிருக்கேன் மகாபாரதத்துல ஏன்னா நச்சு பொய்கையில போய் தண்ணி குடிக்க போவாங்க எவ்வளவு விஷயங்கள் இருக்கு நச்சு பொய்யில தண்ணி குடிக்க போவாங்க அவ தண்ணி குடிக்க போன உடனே தர்மன் முதல் வச்சிருக்காங்க என்னால தாகத்தை ஏன்னா மாயமான தேடி வந்திருக்கான் இங்க ரொம்ப தாகமா இருக்கு ஏதாவது தண்ணி உடனே குடிக்கணும் அப்படின்னு சுத்தி வந்து பாக்கலாம் எதுவுமே கிடைக்கல அப்ப பெரிய மரம் இருக்கு அந்த மரத்து மேல ஏறி நகுல ஏறி பாடுறா அப்படின்னு அவன் மரத்து மேல ஏறி பார்க்க தூரம் ஒரு இடத்துல பச்சை பசேன்னு இருக்கு அதை சுத்தி பறவை எல்லாம் வட்டம் பண்ணிட்டு இருக்கு அப்ப பறவை வட்டம் அங்க தண்ணி இருக்கும் இல்லையா இதுக்காக அங்க போய் என்னன்னு பாட்டோம்னு அங்க தண்ணி போய் பாட்டு வரேன் அங்க போன தண்ணி இருக்கு பார்த்தா தாகத்துல இளப்பறி இருந்த ஒரு இடத்துல வந்து முதல்ல அள்ளி குடிக்க போறேன் அப்ப நிறுத்து குடிக்காத ஏன் நீ குடிக்கப்படாது ஏன் குடிக்கப்படாது நான் கேட்கிற கேள்விக்கு முதல்ல பதில சொல்லிட்டு குடி அதெல்லாம் அள்ளி குடிக்கிறேன் மயங்கி வந்துடுறேன் அவனை தேடி நகன தேடி சகாதேவன் போறேன் அவனை தேடி யார் போறா அர்ஜுனன் போறேன் அதுக்கடுத்து யார் போறா பீமன் போறேன் எல்லா பேருமே மயங்கி கிடக்கிறாங்க எத்தனை பேரு 4 பேர் கிடக்கிறேன் கடைசியா போறேன் தர்மன் இருந்து ஏன்னா கூட பிறந்த தம்பியை காண அங்க போய் அள்ளி குடிக்கும் போது அவன் சொல்றேன் அதே கேள்வி கேட்குது கேட்ட கேள்விகளுக்கு பதில சொல்லாம குடிக்கப்படாது உன் தம்பி எல்லாம் நான் கேட்கறது பதில் சொல்லுவாங்க அவசரப்பட்டு பண்ணதுனால எல்லாம் கீழே வைக்கிறேன் நீ நான் கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு அவ்வளவு தாகத்தையும் அடக்கி கொண்டு அந்த தர்மன் அந்த அதாவது குணம் ஏன்னா ஒரு குணங்கள் 3 இருக்கு ரஜ குணம் சத்துவ குணம் தாமச குணம் 3 குணம் இருக்கு இதுல ரொம்ப பொறுமையா இருக்க மனுஷனுக்கு என்ன பேர் தெரியுமா சத்துவ குணம் நிறைந்தவன் பேர் இந்த சத்துவ குணத்தை கொண்ட அந்த தர்மனாகப்பட்டவன் சரி கேள்விகளை கேளுங்க அப்பதான் அசரீதியாக கேள்வி மட்டும் கேட்கிறாங்க உலகத்திலே பெருசதியா உலகத்துல ஆகாயத்துக்கு பூமியை காட்டும் பெருசது பெற்ற தாய் தான் பூமியை காட்டும் பெரியவள் ஆகாயத்தை காட்டும் பெரிய இல்லையா பெற்ற தந்தை தான் ஆகாயத்தை காட்டும் பெரியது சரி புள்ளினும் அற்பமானது எது உலகத்துல புள்ள காட்டுல ரொம்ப அற்பமானது எதுனா அப்பதான் சொல்ற கவலையா அறுக்கப்பட்டிருக்கல 4 நாளைக்கு வெயில் வச்சா காஞ்சி போகணும் அந்த புல்லு காஞ்சி வச்சா என்னத்துக்கு காத்தடிச்சோட பறந்து போக அதை காட்டுல அற்பமான விஷயம் உலகத்தில் இருக்குன்னா
கவலைங்க கவலைப்பட்டு நினைக்கல ஒண்ணு கிடையாது. தேசாந்திரம் போறானே, ஊரை விட்டு வெளியேறி போறானே எங்கேயாவது, அவனுக்கு என்ன வேணும்? வித்தை இருந்தா போதும், எங்கேயும் படிச்சுக்குவாங்க. அதை காட்டின அவன் கேட்ட 36 விதமான கேள்விகள் கேட்டேன். நான் உனக்கு 4 தான் சொல்லிருக்கேன். அது இன்னும் அழகான ஒரு கேள்வி கேட்டுப்பேன். இந்த உலகத்திலேயே அதிசயமானது எதுப்பா சொல்லுப்பா? இந்த உலகத்திலேயே அதிசயமானது எதுன்னு சொல்லி யாரு கேட்கிறா? தர்மனாகப்பட்டவன் தர்மனை, யமதர்மனாகப்பட்டவன் தர்மனை கேட்கிறான். அப்பதான் சொல்றேன், இந்த உலகத்துல எதுவுமே உண்மை கிடையாது, எல்லாமே மாயை, எதுவுமே நிரந்தரம் கிடையாது. எல்லாமே இந்த உலகத்தை விட்டு போறத. இந்த மண்ணு இருக்கு, நாம இருப்போமா? கிடையாது. ஒரு 100 கோடி ரூபாய் பணம் இருக்கு, கூட இருப்பதா? 100 ஏக்கர் இடம் இருக்கு, கூட இருப்பதா? நம்ம செத்துனை கட்ட கொண்டாடி கூட வர போறானா? பெத்த மகன் கூட வர போறானா? எத்தனை நண்பர்களுக்கு கூட வர போறானா? நம்ம பதவி, பெரிய பதவியில் இருக்க வரப்போதா? ஒண்ணும் கிடையாது. நிரந்தரம் இல்லாத இந்த வாழ்க்கையில நிரந்தரம் எல்லாம் நினைச்சுக்கிட்டு அதிசயமா என்ன இருக்கு அப்படின்னா, இந்த 100 அந்த 4 ஏக்கர் எப்படி வாங்கி பண்ணணும்? என்ன அந்த 4 ஏக்கரை எப்படி வாங்கி பண்ணணும்? ஏப்பா 4 ஏக்கர் இருக்கிற பக்கத்தில் ஒருத்தர் 1 ஏக்கர் மட்டும் சொல்லுவாங்க. அவன் எப்படி அதை பேசி முடிச்சு வாங்கி பண்ணணும்ப்பா? என்னப்பா ஆசைப்படுற மனுஷன்? இந்த ஆசை கிடந்து அடிக்கிற மழை, அதான் ஆசையே அலை போல. அப்ப அந்த ஆசையின் காரணமாக மனுஷன், அந்த பொம்பளை ரொம்ப ஆளா இருக்க பொண்ணு இவ்வளவு தான் கல்யாணம் பண்ண என்ன, ஒரு நாளைக்கு கல்யாணம் பண்ணி பொண்டாட்டிய வச்சுட்டான்னு பார்த்தா அவனுக்கு இருக்கு, நகை இருக்கு. இப்படி அதிசயம் என்பது என்ன அப்படின்னா, இப்படி எல்லாமே சம்பாதிச்ச மனிதன் கிட்ட எல்லாமே இருந்து இது எல்லாமே எதுவும் கூட வரப்போறது கிடையாது. தனியாத்தான் போய் சேர்றேன் உலகத்துல. இப்படிப்பட்ட அந்த உலகத்துல எதுவுமே நமக்கு முன்னால வாழ்ந்தவை எதையும் கொண்டு போறதுன்னு தெரிஞ்சிருந்து மனுஷன் ஆசைப்படாம இருக்கானா? அடுத்த சொத்து மேல ஆசைப்படாம இருக்கானா? முட்டாட்டி மேல ஆசைப்படாம இருக்கானா? பெரிய பெரிய பதவிகள் அடையும் ஆசைப்படுறானா? புகழ் மேல ஆசைப்படாம இருக்கானா? இப்படி நடக்குது. இதுதான் மிகப்பெரிய அதிசயம் சொன்னேன். ஆறு தர்மனாகப்பட்டவன். அப்பதான் சொன்னேன், என்ன மனித உடம்பை பத்தி அப்படி சொல்ற? மனித உடம்பு ஒரு மாயை. மனித உடம்பு மாயை. இறந்து போனா 3 மணி நேரத்துல இறந்த உடம்பு மேல ஈமுக்க ஆரம்பிச்சு, 6 மணி நேரத்துல துர்நாட்டம் வர ஆரம்பிச்சு உடம்புல. நம்ம சென்று போடுறோம், பட்டி வேஷ்டின, பட்டி சட்டன, காலுக்கு சூழ்ந்த, நடக்கிறது காலுங்க, அது நடக்க முடியல. அப்படி வாழ்ற இந்த உடம்பு இறந்த 3 மணி நேரத்துல வாட வந்து ஈமுக்க ஆரம்பிச்சிருது. 6 மணி நேரத்துல துர்நாற்றம் வீச ஆரம்பிச்சிருது. மண்ணுக்குள்ள புதைச்ச உடனே 3 நாள்ல இந்த நம்ம உடம்புல நகை இருக்கு பாத்தீங்களா, அது மட்டும் கலந்து விடுமா? முதல்ல மண்ணுக்குள்ள புதைச்ச உடம்புல இந்த நகை மட்டும் கலந்து விடுமா? 5ஆவது நாள் நம்ம மூளை இருக்குல்ல, ஒருத்தர் கேட்கும் போது என்ன சரியில்லை பயங்கரமா யோசிக்கிறானப்பா, இந்த மூளைன்னு பேசுறோம்ல, 5ஆவது நாள் இந்த மூளை பச்சை தண்ணி மாதிரி அப்படி உரி ஓடிடுமா. 7ஆவது நாள் உடம்பிலே இருக்கின்ற தச வாயுக்குள்ள ஒரே ஒரு வாயு மட்டும் உடம்புல இருக்கு, கூர்மன் என்றக்கூடிய வாயு மட்டும் இருக்கும் உடம்புல. இந்த வாயு மட்டும் இறந்த பின்னாலையும் உடம்புல இருக்கு. இதுதான் இறந்த உடம்பை வீங்க வைக்கிறது. உடம்பு சொல்ல கருப்பா மாறுதுல, அந்த வாயு மட்டும் தான் உள்ள இருக்கும். 7ஆவது நாள் பிரேதத்தை புதைச்ச அந்த உடம்புல இருந்து உடம்பை வெடிக்க வச்சு அந்த வாயு மட்டும் அப்படியே உடம்புல இருந்து காற்றை பொத்துக்கிட்டு அப்படி வந்து வெளிவெளியில கலந்துடும். இதான் மனுஷன் வாழ்க்கை. இவ்வளவு இருந்துகிட்டு மனுஷன் ஆசைப்படுறான்டா, இதான்டா அதிசயம் சொல்லி தர்மனாகப்பட்டவன் சொன்ன உடனே அப்பதான் யமதர்மன் காட்சி கொடுக்கிறான். உன்னை பெத்த தகப்பனை நான் தான்டா, என் மூலமா தான்டா குந்திக்கு நீ பிறந்த அப்படின்னு தரிசனம் கொடுத்தானா. அப்ப சரிப்பா, இதெல்லாம் சரி, உன்னை தர்மன் சொல்றாங்க. 4 சக்கரம் கொண்ட அந்த தேர் சக்கரம் பூமியில பதியாம பூமியில மேலாக பறந்து போகுது. இதுக்கு என்ன காரணம் நான் தெரிஞ்சுக்கணும். இப்ப நான் உன்னை கேட்கிறேன், இந்த நான் தமிழ் 4 பேர் செத்து போய் கிடக்கேன், இறந்து போய் கிடக்கேன், நீ ஒரு ஆள் உயிரோடு இருக்க, எங்க இதுல உனக்கு ஒரு ஆளை மட்டும் நீ யார கூப்பிட்டு தர்மனை ஒரு பரிசோதனைப்படுத்துறான் பாரு, யாரு இவன் நியாயமா இருக்கானா அப்படின்ற விஷயத்துக்காக இந்த 4 பேர் இருக்குல்ல, ஒரு ஆளை மட்டும் நீ கூப்பிட்டு சொன்னே, அதை யோசிக்காம சொன்னா சகாதனம் நிறைய படிச்சிருக்காரு. அப்பதான் சொன்னாரு, ஏன் சகாதனம் கூப்பிட்ட? எங்க அப்பாவுக்கு 2 மனைவிகள், ஒண்ணு குந்தி ஒண்ணு மாத்திரி தேவி. எங்க அம்மாவுக்கு நான் இருக்கேன், எங்க அம்மா குந்தி தேவிக்கு நான் இருக்கேன். ஆனா எங்க அம்மா இன்னொருமா இருக்குல்ல மாத்திரி, அதுக்கு ஆண்மா பெருமை. அதனாலதான் அதுக்குரிய மகன் ஒருத்தர் சகாதவனை கூப்பிட்டேன் அப்படின்னா. அப்பதான் யமதர்மன் சொன்னானா,
இந்த உலகத்துல நீ உயிரோட இருக்கிற காலம் வரைக்கும் தர்மம் என்பது எந்த காலத்திலும் தலை நிமிர்ந்து வாழும் சொல்லி வார்த்தை கொடுத்து போனானா இப்படி எல்லாம் வாழ்ந்துருக்காங்க. அதுக்குள்ள எங்கடா இருக்கு இப்ப கலிகாலம் பிறந்துருச்சு. நீதி நேர்மை நியாயம் தர்மம் எதுக்கு அவங்க உள்ள கெட்டு போய் அது பொய் சொன்னதுனால அஸ்வத்தமா கொஞ்சம் பட்டம் சொல்லி ஒரு தர்மம் அதாவது துரோச்சாரிய கொள்றதுக்காக வந்து அஸ்வத்தமான ஒரு யானை சொன்னாங்க பாத்தீங்களா, அதனால ஒரு சக்கரம் மட்டும் பதிஞ்சிச்சு. உண்மையிலே நீங்க இவ்வளவுதான் பேசிக்கிட்டு இருந்தாக்க வந்து அழகா ஒரு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா மகாபாரதத்தை பேசுறவங்களுக்கும் புண்ணியம், அதை கேட்கக்கூடியவங்களுக்கும் புண்ணியம் இருக்காங்க. அந்த இடத்துல பார்க்க போனா நீங்க பேசுறீங்க, நான் பேச வேணாமா? எல்லாத்தையும் தலையை ஆட்ட வச்சுதான் வைக்க போறேன். பாட்டு 5 மணி வரைக்கும் பாட்டு பாடிட்டு இருக்காரு. ஆமா அப்பா என்னப்பா கதை போதுமா? பிராணம் வேணும் பிராணம் வேணும்னே கட்டிட்டு உட்காந்துருக்கீங்க. ஆமா அப்படி நல்ல விஷயங்கள்லாம் வந்து இப்படியா பேசினா தானே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நான் விடுறேன் எல்லாருக்குமே பிராணம் தெரியும். சரி ரொம்ப சந்தோஷம். மகாபாரத கதையில நிறைய படிச்சிருப்பீங்க போல, நிறைய பேசுறீங்க, ரொம்ப பெருமையாக இருக்குது. உங்களுக்கு வந்து ஒரு பாராட்டு சரிங்களா? இப்ப நான் என்ன கேட்க போறேன் அப்படின்னா, மாடுகள்லாம் இருக்குறீங்கல்ல, மாடு இருக்கா? யார்கிட்ட கேளுங்க மாடு இருக்கு. ஐயா மாடு இருக்கான்னு கேளுங்க. ஐயா நான் கேக்குறேன். ஏப்பா நான் யாரு தெரிய வந்திருக்கேன் உங்களுக்கு தெரியுமில்ல? வேலன் வேடன் விருத்தன். ஆமா இப்ப நான் யாரை தேடி வந்திருக்கேன் உங்களுக்கு தெரியுமில்ல? அந்த முடிச்சு வச்சு நான் கேட்கிறேன். எங்க அப்பா சொல்லிட்டாரு பதில் சொல்லுங்க. நீங்க கேளுமா இருமா ஐயா நீங்க சொல்லுங்க. நான் யாரை தேடி வந்திருக்கேன் உங்களை தான் கேட்கிறேன் சொல்லுங்க. அந்த முடிச்சு அது சரி ஒண்ணு மாத்த முடியாதுல்ல. ஒரு ஆம்பளை நினைச்சா மாத்த முடியாத விஷயம் நீங்க மாத்த இருக்கீங்க அப்படின்னா நான் உங்கள்ட்ட என்ன கேட்க போறேன் அப்படின்னா, இப்ப மாடு இருக்கு அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. மாடு இருக்கு அப்படின்னா மகாபாரத கதையில அருமையா பேசுறீங்கல்ல, கேட்டேன் ரொம்ப சேட்டையான அப்படின்னு கேள்விப்பட்டு. ஆனா சேட்டையில ஒரு ஓட்ட கதைங்க நீங்க வேற கொஞ்சம் சேட்டையான ஆறு மகாபாரத கதையெல்லாம் பேசினாரு. அதுலயும் மகாபாரதத்துல ஒரு இடத்துல ஓட்டம் வந்துச்சு. ஆமா எந்த இடத்துல ஓட்டம் போட்டாங்க? குருநாதரும் சிஷியனும் அப்படின்ற விளக்கத்தை நீங்க சொல்லுவீங்க நினைக்கிறேன். அதனால இப்ப நான் ஒரு கிட்ட வச்சுக்கிறேன். அவரு தானே கிட்ட வச்சாரு. பச்சை கொத்தமல்லி கீரையோடவே கோணாமல் வாய்திருக்க கூடாது. நான் இருப்பேன் ஞானாமல் பேச்சு பேச்சற்று பெருமோடு வந்தாலும் கீச்சு கீச்சற்றுமா வெளிப்புள்ளி அப்படின்னு சொல்லவே சொல்லிட்டு இருக்கீங்க. ஓட்ட அந்த ஓட்டையை பற்றி ஏன் அந்த மைக்ல பேசக்கூடாது? இல்ல இல்ல வேணாம். இது ஏன் மைக் இல்ல இல்ல அப்படிலாம் விட முடியாது. இது எனக்கு சொல்ல மாட்டோம் நீங்க பண்ணுவேன். அது ஏன் சௌரியம் பதில சொல்லுங்க. அங்க ஏன் அங்க போய் பேச வேண்டியதானே? அது ஏன் சௌரியம்? அடே அப்பா அட போங்க நீங்க போங்க, அங்க போய் பேசுங்க. அந்த ஓட்டத்தை
எத்தனை ஓட்டை? 3 ஓட்டை. இதே வேலையா இருக்குமோ? நீ வேலையா தெரியாதுப்பா. முதல்ல நல்லா 3 ஓட்டையா? மகாபாரதம் 18 பருவம். ஆதி பருவம் பாத்தீங்களா? சரி. அந்த ஆதி பருவத்துல இந்த பஞ்ச பாண்டவர்கள் கௌரவர்கள் குருநாதர் யாரு? துரோணாச்சாரியார். இந்த துரோணாச்சாரியோட மச்சான் யாரு? அவன் கிருபாச்சாரியார். கிருபாச்சாரியோட தங்கை கிருபியத்தை துரோணாச்சாரியர் கல்யாணம் பண்ணிருக்கார். அங்க அவர் இருக்க நாட்டுல வந்து வறுமையின் காரணமாக கிருபாச்சாரியார் தன்னோட தங்கச்சியை தன்னோட மச்சனை எங்க கூப்பிடுறாரு? இங்க வர சொல்லிட்டார். இந்த பிரச்சனை வர சொல்லி அங்க இருக்காங்க. அவங்க இருக்கிற நேரத்துல இந்த பஞ்ச பாண்டவர்கள் கௌரவர்களுக்கு பாடம் சொல்லிட்டே இருக்காரு. இதுல வந்து இவர் மேல தப்பான அபிப்பிராயம் ஒண்ணு வருது. எப்படி வருது அப்படின்னா, பாண்டவர்கள் அர்ஜுனனுக்கு மட்டும் தனிப்பட்ட முறையில் ஒரு இதை பாடம் சொல்லி கொடுக்குறாரு. அதனால மட்டும் அவன் மட்டும் ரொம்ப திறமையா இருக்கான் எல்லா இடத்துலயும் அப்படின்னு இவர் மேல தப்பான அபிப்பிராயம் வருது. வாத்தியார் இருந்தது அப்படியா? எல்லா பேரும் ஒன்னாத்தான் சொல்லி கொடுக்குறான். இது அவனோட திறமையா இருக்கா சில பேர். இதை ஏத்துக்க மறுக்கிறாங்க. அப்ப உடனே என்ன பண்றாருன்னா, இந்த விஷயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நினைக்கிறாரு துரோணாச்சாரியார். பஞ்ச பாண்டவர்களையும் கௌரவர்களையும் ஒன்னா கூப்பிடுவாங்க. ஆத்து குளிக்க போகல இன்னைக்கு சனிக்கிழமை. அப்புறம் ஆத்து குளிக்க போகும்போது பெரிய ஒரு ஆலமரம் இருக்கு. அந்த ஆலமரத்திட்ட போய் நின்று, ஏப்பா சனிக்கிழமை ஆத்துல குளிக்க, ஆனா என்ன பாத்திரத்தை மறந்து வச்சுட்டு, என்ன பாத்திரத்தை மறந்து வச்சுட்டோமே, அதனால அர்ஜுனா நீங்க வா போய் அரண்மனையில என்ன பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு குடிக்கிறதுக்கு வரல. முக்கியமான விஷயம், என்ன பாத்திரத்தை எந்த காரணத்துக்கு கீழே வைக்கக்கூடாது. இவர் என்ன பண்றாரு? தன்னிடம் இருந்த அஸ்திரங்கள், அம்பு என்பது வேறு, அஸ்திரம் என்பது வேறு. அம்பு என்பது அடிச்சா போய் விழுந்தா விழுந்தத, அஸ்திரம் அப்படி கிடையாது. ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒரு அஸ்திரம் இருக்கு. அந்த கடவுள் பெயரை சொல்லி போட்டா அப்படின்னா இது போய் வேலையை பார்த்து திரும்ப. அப்படி அஸ்திரத்தை எடுத்து எந்த கடவுளோட அந்த கடவுளை பிரயாணத்தை பண்ணி அப்படி அஸ்திரத்தை போட்டோன்னே இந்த அஸ்திரம் அம்பு என்ன செய்யுது? அப்படியே போய் அந்த ஆலமரத்துல இருக்க எல்லா இலையிலையும் ஒத்த ஓட்டை, எல்லா இலையிலும் ஓட்ட ஓட்டுக்கு எது கை கொண்டுருது? அஸ்திரம் கை கொண்டுருது. இதை எடுத்துக்கிட்டு இவர் என்ன பண்றாரு? அந்த மந்திரத்தை அப்படி தரையில ஓட்ட போடுறாரு. வாத்தியார் அப்படி தரையில புடிச்சு வச்சுட்டு இவர் எல்லாத்தையும் கூட ஆத்து குடிக்க போறாரு. பின்னால அர்ஜுனன் என்ன பாத்திரத்தோட வந்து பாக்குறேன். அந்த இந்த ஆலமரத்துல எல்லா இலையிலும் ஓட்டை. நம்ம நிக்கும்போது ஓட்ட இல்ல, இப்ப அப்புறம் ஓட்ட வந்துச்சு அப்படின்னு யோசிச்சு கீழே பாக்கிறேன். வாத்தியார் தரையில குறிச்சு வச்சுட்டேன். நம்ம தரையில எழுதி போட முடியாது. 4 5 9 8 1 9 அப்படி எழுதி பார்ப்பேன். அந்த மாதிரி மந்திரத்தை பார்த்தா இவருக்கு என்ன வந்துருச்சு? இதை உடனே அவங்க முயற்சி பண்ணணும். ஆனா என்ன சொல்லியிருக்காரு? என்ன பாத்திரத்தை இது எப்படி நம்ம வைக்காம செய்ய முடியுமா? உடனே யோசிக்கிறேன். கையில இருந்த என்ன பாத்திரத்தை அப்படி மேல தூக்கி எறிகிறேன். இது மேல போயிட்டு கீழே வர்றதுக்குள்ள ஒரடியா தண்ணியில உள்ள அஸ்திரத்தை எடுத்து அந்த மந்திரத்தை போட்டா பாரு. இவன் போட்ட அந்த அம்பு அந்த அஸ்திரம் மறுபடியும் எல்லா இலையிலும் ஒத்த ஓட்ட போட்டுருச்சு. இப்ப இலையில மொத்தம் எத்தனை ஓட்டை? 2 ஓட்டை. வாத்தியார் போட்டது, துரோணாச்சாரியார் வாத்தியார் போட்டது 1 ஓட்டை, சிஷ்யம் போட்டது, அர்ஜுனன் போட்டது 2வது ஓட்டை 2 ஓட்டை. நீங்க கேட்ட எத்தனை ஓட்டை? 3. இன்னும் 1 ஓட்டை வரணும். சரி எப்படி வரணும் பாப்போம். என்ன பாத்திரம் வந்துருச்சுப்பா. போய் ஆத்துல எல்லாம் குளிச்சுட்டு திரும்ப வர்றாங்க. வரும்போது அந்த ஆலமரத்தை பாக்குறாரு. யார்? வாத்தியார். இடையில ஒரு 2 ஓட்டை இருக்கு. ஏன்னா நம்ம ஒத்த ஓட்டை தானே போட்டோம். இப்ப 2 ஓட்டை. இந்த 2வது ஓட்டை போட்டது யாரு? நில்லுங்க எல்லா பேரு, மொத்த பசங்க ஒரு நில்லுங்கப்பா. இந்த 2வது ஓட்டை போட்ட யாரு உண்மையை சொல்லு அப்படின்னா எனக்கு தெரியல, நான் தெரியல, நீ தெரியல. அப்பதான் அர்ஜுன கூப்பிட்டு இங்க வா, நீ சொல்லு பதில். இந்த 2வது ஓட்டை போட்டது யாரு? தானே அவன். நான் தான் வாத்தியாரு, நான் தான் போட்டேன். நான் உன்னை என்ன சொன்னேன்? என்ன பாத்திரத்தை கீழே வைக்காம வர சொன்ன. அப்படி ஓட்ட ஓட்டீங்களா? அப்ப வந்து என்ன பாத்திரம் கீழே வச்சிருக்கல அப்படி சொன்னேன். வந்தாரு அப்படி சொல்லுவீங்க. நீங்க நினைக்கிற நான் போடுற ஓட்டை அப்படியா? அப்ப என்ன பாத்திரத்தை கீழே வைக்காம எப்படா நீ ஓட்டன்னு இந்த பாருங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் கையில இருக்க பாத்திரத்தை தூக்கி எடுத்துட்டு போடுறேன். மறுபடியும் அஸ்திரத்தை அப்படி மேல போயிட்டு வர்றதுக்குள்ள மறுபடியும் போடுறேன். அந்த அஸ்திரத்தை போட்டது மறுபடியும் எல்லா இலையிலும் ஒரு ஓட்ட வந்துருச்சு. இப்ப எத்தனை ஓட்டை இலையில? நம்ம கேட்டது எத்தனை ஓட்டை? பாத்தியார் போட்டது, சிசியம் போட்டது வந்துச்சா 3 ஓட்டை. தலைவரே சொல்லிட்டாரு. அருமையான விளக்கம் கொடுத்தீங்க. சந்தோஷம் தானே ஐயா? புராணம் சந்தோஷம் தானே? ரொம்ப ரொம்ப தெரியும். மானக்குரிய அங்க லட்சணம் அடையாளம்
வரக்கூடிய அங்கலட்சணம் அவனை தேடியே வரல. பெண்ணோட அடையாளம் உங்க அத்தை மகன் என்னோட அடையாளம் உன்னை காதலிக்குது. இங்க பாருங்க அண்ணனை கூப்பிடவா பச்சை கிளி முத்துச்சரம் உன்னை கொடியார். பச்சை கிளி முத்துச்சரம் உன்னை கொடியார். அவை என்னும் தேடி வரும் தேவன் மகள் நீயே. பொன்னிற பிள்ளை மனம் வள்ளல் குடையார். பிள்ளை மனம் வள்ளல் குடையார். மன்னன் தேடி வரும் தேவன் மகள் நீயே. அண்ணே 2 ரூபாய்க்கு 2 ரூபாய்க்கு 2. வேணா தொழிலே அண்ணே என்னண்ணே ஆமா என்னண்ணே அதனால தங்கச்சி மாதிரி பாரியா? கல்யாணத்துக்கு தான் ஐயா கொஞ்சம் சரி. முருகனுக்கு வள்ளிக்கும் திருமணத்தை நடத்திய பின் சத்தியம் சத்தியம் என்று சபதம் போட்டு போனாரு. அடுத்து வேடி வந்தாரு. மாடி தேடி வந்தே மாடி தேடி வெள்ளி உன்னைத்தான் தேடி வந்திருக்காரு. சரி. இதுக்கு ஏதோ ஒரு குறை. சாப்பிடுங்க என்ன குறை இருந்தாலும் ஆமா கண்டல் குறை இருக்கும். இருக்கக்கூடாது. அதை நம்மளோட நம்பிக்கிறோம். மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வழிபடுத்தேன் உன்னை மணப்பதற்கு. மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு அடியெடுத்தேன் உன்னை வளர்ப்பதற்கு. மங்களம் மேலும் உலகுக்க ராஜின் பொய்க்க. ஜூலியா மங்களம் மேலும் ராஜின் வள்ளி, வேடனாக வந்தவன் நானே. ஆதியிலே கொடுத்த வரத்தின்படி உடைய ஆட்கொள்ளும் காலம் வந்துவிட்டது. யாம் நடத்திய விளையாட்டுகள் இதுவும். முருக கடவுளே முருகா, உலக மக்கள் நாட்டு மக்கள் தெய்வான வள்ளி தெய்வயானி வள்ளி அப்படி என்று ஒருபோதும் கேட்க மாட்டேன். தெய்வயானி வள்ளி என்பதை தவிர்த்து இன்று முதல் உலக மக்கள் அனைவரும் வள்ளி தெய்வான என போற்றும்படி வரம் கிடைக்க வேண்டும். ஏன்னா இரண்டாவதாக நான் இருப்பிடும் தரத்திலாவது முதலிட வேண்டும். தாரம் இரண்டா இருந்தாலும் நம்ம தரம் எப்பயுமே முதலிடமாகவே கிடைக்க வேண்டும். முருகா கிடைக்குமா? காதல் திருமணத்திற்கு ஆதரவு வகை இன்று முதல் உலகத்தோர் அனைவரும் வள்ளி தெய்வ யானை என்று அழைக்கட்டும். வாழ்க வளமுடன். அப்படியே முருகா கிடைக்குமா? இதுவரை நாடகத்தை வெளியளித்த கிராம பொதுமக்களுக்கு எங்கள் தமிழ்நாடு நாடக சமிதி சார்பாக நன்றி நன்றி வணக்கம். சிறகமுறை ஒளி ஒளி அமைதியோடு இருக்கும் லாவண்யா சவுண்ட் சர்வீஸ் அவர்களுக்கு நன்றி வணக்கம். நாடக அமைப்பாளர் மைய அரசு குலத்தை சேர்ந்த மாமா டிவி ஜெயம் அவர் சார்பாக நன்றி வணக்கத்தை தெரிவித்துள்ளோம். சிறகுமணி விடிய விடிய அழகாக யூடியூப்
அண்ணன் மாயகுல மாதவன் அவர் சார்பாக நன்றி நன்றி வணக்கம். நாடகம் பார்த்த அனைவரும் உடனடியாக அவங்க ஒரு வீட்டுக்கு போகும்படி நினைக்கலாம். போயிட்டு வரீங்களா? சரி.